கமல் சார் இப்படி போய் ஒரு ஐ டோன்ட் நோ லைக் ஹி கோஸ் அண்ட் லைக் டூ லைக் திஸ் டூ லைக் அந்த 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 பாட்டில் ஒரு ஷார்ட் இருக்கு. அந்த ஏரியாவில் நம்ம கிட்ட கூட போகும்போது அவ்வளோ டேஞ்சர். அந்த மாதிரி கொஞ்சம் கமல் சார் போல கொஞ்சம் கிறுக்கு இருந்தால் தான் அது முடியும். இங்கே வந்து தமிழ் ஆடியன்ஸோட படம் பார்த்தீங்களா? பார்த்தேன் நேற்று ஐ வென்ட் டு பலாசோ தியேட்டர். ஓகே. கார்த்திக் சுப்ராஜ் அவரெல்லாம் இருந்தாங்க. My friend Vivek Rasham is the editor of Jigandanda. He also edited my movie. So we all went there. ரியல் பசங்களுக்கு அவங்க தமிழ் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு. ஓகே. அது நான் ஆர்டிஃபிஷியலாக எப்படி பண்ணாலும் அது ஸ்க்ரீனில் வராது. அதாவது இந்த கேங்க்கு உள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. அவங்களும் ஒரு ரியல் பண்ணும்போது அவ்வளோ திக்கா பழக்கம் இருக்குது. அதான் தட்ஸ் வை the friendship came to the screen because இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் லைக் கொஞ்சம் கூட லைக் ஐ didn't like expected. லாஸ்ட் 3 to 4 டேஸாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் மஞ்சுமல் பாய்ஸோட இன்டர்வியூஸ் ஆகட்டும், ரீல்ஸ் ஆகட்டும், அது வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த படத்தோட கேப்டன் ஆஃப் த ஷிப், அதாவது டேரக்டர் சிதம்பரம் நம்ம கூட இருக்காரு. ஸோ அவர்கிட்ட தான் we are going to have an interaction. ஹை சார். ஹலோ. ஃபஸ்ட்டு நான் கேட்கணும்னு நினச்ச கேள்வி என்னன்னா, how overwhelming this response from Tamil audience? கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ். தெரியும் இங்கே லைக் ஐ ஆல்ரெடி நியூ தட் லைக் த ஃபிலிம் பீப்புள் வில் connect to it, but in the மாதிரி response like கொஞ்சம் கூட like I didn't like expected. Okay. And a lot of love from Chennai and Tamil Nadu, all over Tamil Nadu, and the film viewing energy is different from Kerala here. இங்க மொத்த எனர்ஜியோட பார்ப்பாங்க. நம்ம கேரளாலையும் கை கட்டி பார்ப்பாங்க படம். இங்க people like truly celebrate film. So it's really love, like it's very overwhelming to see that. இங்க வந்து தமிழ் ஆடியன்ஸோட படம் பார்த்தீங்களா? பார்த்தேன் நேற்று like I went to Palaso Theatre. Okay. கார்த்திக் சுப்ராஜ் அவரெல்லாம் இருந்தாங்க. My friend Vivek Rasham is the editor of Jigandanda. He also edited my movie. So we all went there. Okay. And it was really overwhelming and claps எல்லாம் வராங்க second. So it was really thankful for the people of Tamil Nadu and Chennai and everyone. உங்கள் இன்டர்வியூஸ்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது it seems that you have been a huge fan of Kamal Haasan sir. Of course. So இது ஒரு ட்ரிபியூட்டும் தாண்டி that's kind of a love for him. அதுவும் இல்லாமல் நீங்கள் அவரை மீட்டும் பண்ணீங்க. What he spoken about the movie? He watched the movie, which is a big thing, and he likes it. And he's a filmmaker more than an actor, I think. Yeah. And so whatever he said, like, I don't know, it was golden words for me, and seeing him was like the closure for me. And yeah, படத்தோட ஃபுல்லான கிளைமேக்ஸ் அவங்கள பார்க்கும்போது தான் படம் முடிஞ்சு. மஞ்சுமல் பாய்ஸ் கிளைமேக்ஸ் அதான். இனி இன்புட்ஸ் ஏதாவது கேட்டாரா, இது எப்படி பண்ணீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா? இல்லை, அது ரொம்ப ரொம்ப ஒரு செஷனாக இருந்தேன். நான் நம்ம எப்படி பண்ண கேட்டேன், நான் அவங்க கிட்ட குணம் எப்படி பண்ணின்னு கேட்டேன். ஸோ இட் வாஸ் ஒரு கிவ் அண்ட் டேக். ஆனால் லைக் இட் வாஸ் ஃபுல் பாஸ் லைக், பட் ஐ வுட் லைக் டு ரியலி சிட் வித் தம் again and like really ask him more questions. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் குணா ஐ மீன் மஞ்சுமல் பாய்ஸ்ல குணா படத்தில் பார்த்தோன்னா ஷோட் இன் ரியல். ஸோ அவருக்கு பார்த்துருப்பார்ல. ஸோ ஹவ் யூ ஃபெல்ட் அபவுட் தட் செட்? இல்லை, அது செட்டில் அந்த காலத்தில் அந்த டைமில் எப்படி இவங்க பண்ண ஒரு ஹவு டிட் தே டூ இட், தட் இஸ் வெரி ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அவ்வளோ டெக்னாலஜி இல்லை, எல்இடி லைட்ஸ் இல்லை. அந்த லைட்ஸுக்கு அந்த அங்கே இருந்த ரோடு எனக்கு தெரியும். அங்கே ஷூட் பண்ண அங்கே கேபிள் அடிக்கிறது எவ்வளோ தூரம்னு எனக்கு தெரியும். அது இறக்குறது நமக்கு we have lighter batteries, we have LED and everything, but still we can't do it here today. அந்த டைமில் ஃபிலிமில் அந்த அவ்வளோ டேரிங்காக கமல் சார் இப்படி போய் ஒரு ஐ டோன்ட் நோ லைக் ஹி கோஸ் அண்ட் லைக் டூ லைக் திஸ் டூ லைக் அந்த அந்த பாட்டில் ஒரு ஷார்ட் இருக்கு. அந்த ஏரியாவில் நம்ம கிட்ட கூட போகும்போது அவ்வளோ டேஞ்சர். ஓகே. அவங்க அந்த பூட்ஸ் எல்லாம் போட்டு அப்படி பண்ணது அது இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். அந்த மாதிரி கொஞ்சம் கமல் சார் போல கொஞ்சம் கிறுக்கு இருந்தால் தான் அது முடியும். லவ் ஃபார் த மூவி, and he is a crazy person. லாங்குவேஜ் தாண்டி வாட் ஐ பர்சீவ் இஸ் வெரி மச் கனெக்டிங் டு அஸ் ரைட் ஃப்ரம் த டைட்டில் போஸ்டர். டைட்டிலுமே பார்த்தோம்னா இட்ஸ் கனெக்டிங் ஃப்ரம் பாய்ஸோட டெக்ஸ்டே பார்த்தோம்னா பி அண்ட் ஓ வில் பி கனெக்டட் அண்ட் ஒய் வில் பி ஆஃப் டூ ஹேண்ட்ஸ். அதுல இருந்து அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ரம் மூவிலேயே பார்த்தோம்னா நிறையா கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வர அந்த குணா சாங், அபிராமி சாங் வரும்போது அந்த குணா பாட்டிலுமே வாட் தே வில் டூ இஸ் கமல் சார் ஹீரோயினை லிஃப்ட் பண்ணுற போர்ஷன் ஆகட்டும் அண்ட் அட் த சேம் அந்த லிரிக் வரும்போது அண்ட் ஈ வில் பி லிஃப்டிங். ஸோ இந்த ஆனால் என்டையர்லி ஆன் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் அந்த லவ் ஷேட் காமிச்சது இட்ஸ் வாஸ் மைண்ட் ப்ளோவிங். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்ஸ் இருந்தது மூவியில், கனெக்டிங் இது இருந்துகிட்டே இருந்தது. ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷனாக எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டீங்க ஃபார் ரைட்டிங் இட் செல்ஃப்?
ரைட்டிங் almost it took me 1.5 years. Pre-production 2 years, I think. Because soon after my first film, I got to know about the story. Okay. So my friend took me there. நான் அவங்கள போய் நேரடியாக பார்த்தேன். லைக் லைக் I did interviews with 11 people individually. Then I started writing. So the process was long and ரொம்ப ஹார்டான ப்ராசஸ். ஏன்னா ரியல் லைஃப்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட். அவங்க இமோஷன்ஸ் அவங்க என்னெல்லாம் அவங்கள பாதிச்சு அவங்க நடந்தது, அதே போல் யூ ஹேவ் டு ட்ரான்ஸ்லேட் இன் டு ஸ்கிரிப்ட் தென் டு ஸ்க்ரீன். ஸோ கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டினே அதுதான். ஸோ ஃப்ரம் ரியல் ஸ்டோரி ஆஃப் டாக்குமெண்டேஷன் ஃபிலிம் லாங்குவேஜாக அது காட்டும் போது இட் வில் குவைட் வேரி. ஸோ அங்கேருந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணது என்னென்ன? கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய இது. இப்போ என்னோட தனி கதை என்ன, லைக் இஃப் இட்ஸ் மை ஸ்டோரி எவ்ரி திங் இஸ் இன் மை கண்ட்ரோல், ஆல் த கேரக்டர்ஸ் ஆல் த இன்சிடென்ட்ஸ் இட்ஸ் மை கண்ட்ரோல். பட் இது வந்து ரியலாக நடந்தது, அப்போ எல்லாம் கண்ட்ரோல் இல்லை. அப்போ அதனால் கரெக்டாக எப்படி ப்ளேஸ் பண்ணணும், அது மேக்ஸிமம் இம்பேக்ட்ஃபுல்லாக எப்படி அது டு பேப்பர் டு ஸ்க்ரீன் அது வரணும், அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இந்த ப்ராசஸ் ஆஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் நான் இதில் நடித்தவங்களாம் அவங்களோட இன்டர்வியூஸை நான் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்கோம்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் ஓப்பனாக சொல்ல முடியல. ஜஸ்ட் 10% ஆஃப் ஷேட்ஸ் மட்டும் தான் ஒரு சில விஷயங்கள் நாங்கள் காமிச்சோம். அண்ட் கேஸ்டிங் கூட பார்த்தீங்கன்னா பிரதர் கணபதி ஓடிட் அண்ட் மோரோ எனக்கு இது பார்த்துட்டு ஃபுல்லாக டீட்டெயில் அனலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் சிப்ளிங்ஸ் எல்லாருமே ஒரு கைண்ட் ஆஃப் மூவியில் பண்ண மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. மோஸ்ட் ஆஃப் த ஓலமா லைக் இட்ஸ் மை ஃபேமிலி இல்லையா, எல்லாரும் தெரிஞ்சவர், ரொம்ப நாளும் தெரிஞ்ச அந்த ஆக்டர்ஸ் டைரக்டர் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஸோ அது என்ன வேணாலும் பேசலாம், எது வேணாலும் சொல்லலாம். அவங்களே லைக் தே சப்போர்ட்டட் மீ லைக் ரியலி. அந்த டேட் இஷ்யூ அது வந்து ஒன்றுமே இல்லை. நீங்கள் வாடா ராவில போகலாம், குணாக்கி ஷூட் பண்ணல ஊரோடு திருப்பி வர ட்ரை பண்ணுறேன், அதான் அவ்வளோதான். டீமாக அஸ் சிப்ளிங்ஸாக ஒர்க் பண்ணும்போது அவுட் வில் பி த அட்மாஸ்பியர்ங்கிறத யோசிக்கணும் தான் க்யூரியஸாக இருந்துகிட்டே இருந்தது. பிகாஸ் இட் வில் பி ஃபன். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே சம்மன் இஸ் புட்டிங் அண்ட் மணி அண்ட் யூ ஹேவ் டு ஒர்க் ஃபார் தட். அதுவுமே ஒரு கான்சியஸ்னஸ் இருந்துகிட்டே இருந்திருக்கும். சௌபின் ப்ரொடியூசர், அவங்களும் அண்ணா மாதிரி, அதுவும் ஃபேமிலி தான். அது அவங்க ப்ரொடியூசர் டைரக்டர் ஆக்டர் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அது நம்ம அப்படி லைக் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆல்சோ இட் வாஸ் லைக் தட், ஆல் மை பாய்ஸ் இங்கே இருந்தோம். லைக் ஸோ இட் வாஸ் ஈஸி டு கம்யூனிகேட் வித் தம். அண்ட் இந்த ரியல் பசங்களுக்கு அவங்க தமிழ் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு. ஓகே, அது நான் ஆர்டிஃபிஷியலாக எப்படி பண்ணாலும் அது ஸ்க்ரீனில் வராது. அதாவது இந்த கேங்க்கு உள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. அவங்களும் ஒரு ரியல் மஞ்சள் பாய்ஸ் அவ்வளோ திக்கா பழக்கம் இருக்குது. அதான் தட்ஸ் வை the friendship came to the screen because we are all close off the screen also. Okay. அண்ட் பேசிக்காக மியூசிக் தான் அட் த பாயிண்ட் ஆஃப் த கேவில் அது மாட்டினக்கு அப்புறம் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு அந்த விஷயங்கள் வந்து ரியல் அட்மாஸ்பியர் ஆம்பியன்ஸ் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஷாம் அவர் லிட்டரலி இஸ் நாட் ஆக்சுவலாக ஒரு ஆர்டிஸ்டோட இன்னொரு ஆர்டிஸ்ட் கம்பேர் பண்ணக்கூடாது, பட் இஸ் பீன் சேட் அஸ் கேரளா அனிருத் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காரு. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஆல்பம்ஸ் ஹவ் பீன் இங்கே நிறைய ஹிட். இன்ஸ்டாவில் இங்கே நிறைய பேர் இங்கே இன்ஸ்டா ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் புரியுதா தெரியல, பட் அவரோட பாட்டு கண்டிப்பாக ஸ்டோரியில் இருக்கும். இதில் அது மட்டும் இல்லை, நம்மள சவுண்ட் டிசைனர்ஸ் ஷிஜின் அண்ட் ஃபசல், ஓகே, அவங்க வந்து டாப் சவுண்ட் டிசைனர்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியாவுக்கு பெருமை சொல்லுங்க. அண்ட் அவங்க தான் அது கரெக்டாக அதை குகையோட எல்லா சவுண்டிலும் ஒர்க் பண்ண, எல்லா சவுண்டுக்கும் ரிவர்ப் இருக்கும். ஸோ சவுண்ட் இஸ் அ வெரி டஃப் திங். அண்ட் சுஷின் அண்ட் ஷிஜின் அண்ட் ஃபசல் தே ஒர்க் டுகெதர். எங்கே மியூசிக் வரும்போது சவுண்ட் டிசைன், அங்கே அவங்க தமிழ் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. மியூசிக் வரும்போது அது கிளாஷ் ஆகாத, அது கரெக்டாக அந்த குகையில். ஸோ அந்த ஆடியோ பயங்கர இம்பார்ட்டன்ட். ஸோ குகையில் போகும்போது ஃபுல் எக்கோ, அது இல்லாமல் அந்த வேர்ல்டு கிரியேட் பண்ணுறதுக்கும் ஆடியன்ஸ் அதுக்கு மூலியமாக சவுண்ட் டிசைனிங் தான் அதுக்குள்ள லைக் மோர் தேன் விஷுவல் சவுண்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் சப்கான்ஷியஸ்லி எஃபெக்ட்ஸ் அஸ். பிகாஸ் அது ரொம்ப கனெக்டிங்காக இருந்தது. நான் நேற்றுக்கு பார்க்கும்போது கூட என்னென்னா அந்த கல் டக் 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 டக்கு ஃபார் அந்த ஃபீல் ஆஃப் திங்ஸ் வந்து ஆகட்டும், லிட்டரேட் கேவ் அண்ட் சஃபிகேஷன் நம்மளுக்கு வந்து லிட்டரலி ஃபெல்ட் தட். ஸோ அதான் தே ஒர்க் ரியலி வெல். சினிமாட்டோகிராஃபியாக அந்த பெர்ஸ்பெக்டிவில் அது அவங்களும் ஒர்க் பண்ணது அது எப்படிங்கிறதுக்கு அது ஷைஜுக்கால் தான் சினிமாட்டோகிராஃபர் தான். கும்பலங்கி நைட்ஸ் மாஸ்டர் லைக் உங்களுக்கு கிடைச்சது ஒர்க் பண்ண, தட்ஸ் அ பிக் blessing for the film to have ஷைஜு கால். ஸோ அதெல்லாம் எனக்கு பார்க்குற ரீலாக இருக்கும். ஸ்டேஜ் தான் சினிமாட்டோகிராஃபரும் சரி, எடிட்டர் அண்ட் எல்லாமே ஒரு குவைட் எக்ஸ்பீரியன்ஸ் வெல் நோன் கம்மி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பாக்கி எல்லாரும் அது எப்போ ஒர்க் பண்ணும்போது நம்ம கூட ஒர்க் பண்ணுறோம், நம்ம விட லைக் ஒர்க் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நமக்கு ஏதாவது கற்ற முடியும், ஒர்க்கு நல்லா இருக்கும். ஆல்வேஸ் ஒர்க் வித் பீப்புள் ஹூ நோஸ் பெட்டர். ஏதாவது கான்ட்ராடிக்டரா இல்லை இது பண்ணலாம், சம் கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ் இல்லை இது ஒர்க் ஆகும் அந்த மாதிரி ஏதாவது டெய்லி அது அப்படி தான். ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணும்போது டெய்லி அது நடக்கணும்.
ஐ ஷுட் பி ஓப்பன், கிரிட்டிசிசம் நடக்காது. ஸோ அது ஓப்பனாக இருக்கணும். ஸோ கமல் சார் கிட்ட பேசும்போது எனி ப்ராஜெக்ட்ஸ் தட் யூ ஹவ் பீன் நீங்கள் ஏதாவது பண்ணலாம் ஏதாவது சொல்லியிருக்காரா? அப்போ இல்லை சார் கேட்டால் என்ன அடுத்து பண்ண போகிறேன் கேட்டால் அவ்வளோதான். சார் கேட்டால் அது ஐ திங்க் ஐ டோன்ட் நோ. ஃபியூச்சர் வில் டிசைட். ஐ திங்க் ஐ காட் டு see him. அது பெரிய விஷயம். அதான் அது இல்லாமல் அதுக்கு ஈவினிங்கே வந்து 2 days பேக் வந்து உதயநிதி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவரையுமே நீங்கள் பார்த்துருந்தீங்க. ஸோ அவர் என்ன சொன்னார் மூவியை பார்த்துட்டு? அதான் அந்த இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஃபிலிம் அண்ட் பப்ளிக் அது வந்து ரொம்ப சேர்ந்தே போகணும். தட்ஸ் வை வி காட் இன்விடேஷன் ஃப்ரம் த மினிஸ்டர் அண்ட் லைக் அவங்கள அதுதான் அந்த சப்போர்ட் அண்ட் ஹவு ஃபிலிம் இஸ் வெரி மச் கனெக்டட் டு தமிழ் பீப்புள். So that I appreciate, and I appreciate all the support from them. Because ஏன்னா from பிரேமம்ல இருந்து because there is a connect from தமிழ் மலர் டீச்சர்ல இருந்து விஜய் மூவி ஆகட்டும் ஷூட்டட் இன் கோயம்புத்தூர்ல நடக்கிற மாதிரி we are connected with somewhere and தமிழ் bond சினிமால எல்லாம் connected. We are connected through history, by blood, by history, by trade we are connected, by language we are connected. Yeah, so obviously அது ஃபிலிம்ல வரும். சோ அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இப்போ ரியலைஸ் பண்றீங்களா? நம்ம எப்பவே கனெக்டட். செகண்ட் ஆஃப் நான் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மலையாள மூவி பார்க்கறேன், தமிழ் மூவி பார்க்கறேன். தமிழ் படம் தான் அங்க கொஞ்சம் மலையாளம் இருக்கு அவ்வளவு. தமிழ் படம் தான் எல்லா ஆடியன்ஸுமே தே கெப்ட் ஆன். யாருமே நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் சப்டைட்டிலே பார்க்கல. ஐ அம் கீப்ட் ஆன் வாட்சிங். பக்கத்துல உட்கார்ந்தவங்க எங்கெல்லாம் பார்த்த வரைக்கும் இனிஷியல் கொஞ்சம் பேசல புரியாத வரைக்கும் பார்த்துருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் போகும்போது எவ்ரிஒன் வெரி மச் இன்டு த மூவி. அப்பதான் யோசிச்சேன் லிட்டரலி தமிழ் படமா தான் அவங்க பர்சீவே பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வாட் த கிரேட் திங் அபவுட் தட் மூவி. தமிழ் படம் மலையாளம் லைக் இப்போ அப்போ அந்த மாதிரி ஒரு டைம்ல நம்ம போகுது. வி டோன்ட் கால் இட் தமிழ் ஹிந்தி, இட்ஸ் ஆல் இந்தியன் ஃபிலிம். யூ கெப்ட் ஆன் கிரியேட்டிங் தட் மேஜிக் வித் லோ பட்ஜெட். அது வந்து உங்களை ப்ரைஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் தட்ஸ் கிரியேட்டிங் அ சஃபகேஷன் ஃபார் யூ ஆல்சோ. கம்மி பட்ஜெட்லேயே கொடுத்துருவோம். பட் பெரிய பட்ஜெட்ல பண்றதுக்கான ஸ்கிரிப்ட்ஸ் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கா? இண்டஸ்ட்ரி அப்படி அது இப்போதான் நம்மள மார்க்கெட்ஸ் ஓப்பன், நம்ம பெரிய பெரிய படம் ஸ்லோலி லைக் வி ஆர் ஓப்பனிங் அண்ட் வி ஹேவ் அண்ட் அப்போ அதனால தான் அந்த மார்க்கெட் ஓப்பனில் தான் இந்த படம் பண்ண முடிஞ்சது. இது ஒரு நாட் ஸோ லோ பட்ஜெட் ஐ ஓப்பனிங் மாதிரி. இட்ஸ் ஒரு மார்க்கெட் ஓப்பனிங். ஃபினான்ஸ் வரணும் இல்லை? நம்ம ஒரு பிரம்மாண்ட படம் பண்ணாலும் அதுக்கு ஒரு திருப்பி அந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வரணும். ஸோ அந்த பிஸ்னஸ் மாடல் வி ஆர் லைக் கோயிங். அண்ட் திஸ் ஃபிலிம் ஆல்சோ இட்ஸ் அரௌண்ட் 20 crores or something. And some star have been like trusted in me and he produced it. ஸ்டோரியில் ட்ரஸ்ட் பண்ணேன். அதான் அப்போ மலையாளத்தில் அண்ட் வி ஆர் ட்ரை. நம்மள மலையாளம் எப்போ லிமிட்டேஷனில் ஒர்க் பண்ணி நமக்கு பெரிய ரைட் பண்ணும்போதே நமக்கு தெரியும் எந்த பெரிய ஃபைட்டு நடக்காது, அங்கே சாங் பண்ண முடியாது. ஸோ வி வர் ட்ரெயின்ட் அண்டர் லிமிட்டேஷன். ஸோ இந்த லிமிட்டேஷனில் இருந்து ஒர்க் பண்ணும்போது வி ஆல்வேஸ் கோ ஃபார் த கண்டென்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா படத்தில் ஹீரோயினே இருக்கு. ஐ மீன் பெரிய ரோலாகவே யாருமே இல்லை, அப்பார்ட் ஃப்ரம் அவங்களோட அம்மா மட்டும் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது இட்ஸ் வெரி மச் ஈஸியர் ஃபார் இன் டு டூ தட் கேரக்டர். ஒரிஜினல் ஸ்டோரியுமே அதுதான். ஹவு இட் ஈஸி ஃபார் யூ டு டூ இட் இன் தட் வே? நாட் ஈஸி. லைக் ஃபீமேல் கேரக்டர் அது இருந்தாலும் டிஃபிகல்ட்டி லெவல் இஸ் சேம். அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஃபீமேல்ஸ் இல்லை ஆனால் அதுக்கு if I bring a female character, I can't do justice to her because there won't be space. It's a real story. Real story, yeah. Understood. Just for a scene to smile at the bus stop and bus leri pore sirikku. Why should we waste anyone's time for that? That's great. If you bring a female, it should be like full-fledged character and should have an arc and proper and I interviewed all these people. They didn't have a girlfriend back then. ஓகே, சப்போஸ் இங்கே கமர்ஷியல் ஸ்பேஸில் பண்ணுற மாதிரி தான் சம்வேர் ப்ரொடியூசர் கிட்ட கேட்டால் ஏதாவது லவ் பொசிஷன் ஆட் பண்ணுங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்துருக்கும். பட் யூ அவாய்டட் தட். தட்ஸ் வாட் ஐ லைக் இன் தட். லவ் இருக்குல்ல, படம் லவ் தான். தட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லவ். அதான் நம்ம அதான் நான் பார்க்கும் போதுமே ரைட் ஏன் இப்படி யோசிக்காமல் விட்டோம். ஃபீமேல் வெர்ஷன் ஆகட்டும் மேல் வெர்ஷன் தட் வில் பி 2 ஜெண்டர்ஸ்குள்ளே தான் இருந்த மாதிரி இருந்தது. திஸ் கம்ப்ளீட்லி பிரேக் தட் திங் அண்ட் லிட்டரலி இப்படியும் தட்ஸ் கேவ் லிட்டரலி கோஸ் பம்ப் மொமெண்ட் இன் தியேட்டர். So really thank you for that, creating thank that you magic. Ilayaraja sir for the music for the song. நீங்க பண்ணும்போது அந்த மேஜிக் கிரியேட் ஆகும், you felt it or because ஏனா ஸ்கிரிப்ட்ல இருந்தது. ஸ்கிரிப்ட்ல அப்படி தான் இருந்தது. comes out this song will be played. ஸ்கிரிப்ட்ல அப்படி தான். because I believed in that song. அந்த சாங் ஃபுல்லா தியேட்டர்ல வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் கால்குலேட் அப்படி தான் ஒரு டைரக்டர் கொஞ்சம் கால்குலேஷன் இருக்கணும். செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த ஸ்ரீநாத் அவரோட இல்யூஷன் கைண்ட் ஆஃப் வேர்ல்ட்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஃபுல்லா ஒரு டிராவலிங் நான் லீனியரா போயிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து இட்ஸ் as a person who is in deep trouble அதை வந்து விஷுவலைஸ் பண்ண முடியுது. that kind of writing and visual எப்படி அதை ஒர்க் பண்ணிக்காருங்க. I'm very much curious about it. ஏன்னா அது பார்க்கும்போது இட் somewhere in point ஒருத்தன்
கையில் மாட்டினா இந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஏன்னா ஒன் ஆஃப் மை அசிஸ்டன்ட்ஸ் கால் மீ பண்டேன்னு கூட ஒர்க் பண்ணவங்க சேம் கொஸ்டின் ஹவு டிட் யூ ரைட் பிகாஸ் அவங்களுக்கு ஒரு அவனை ஒர்க் பண்ணும்போது 11 kV லைனில் ஷாக் பட்டு ஒரு 1 வீக்கில் ஐசியூவில் இருந்தேன். ஓகே. இப்போ ஆனால் இது நானும் இதாக பார்த்தேன் சொன்னேன். ஸோ எனக்கு அதான் அது ஒரு சாவோட அடுத்து வரும்போது நம்மளோட விஷுவல்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி சேமாக இருக்கும். பிகாஸ் no one would have experienced that, but மூவியில் காட்டும் போது we can able to connect it. Yes. I think March 15 தெலுங்குலையும் ரிலீஸ் ஆக போகுது டப்டு வெர்ஷன். I heard that. ஸோ அதுக்குமே எங்களோட பெஸ்ட் விஷஸ், அங்கேயும் உங்களோட ஓவர்வெல்மிங்கான ரெஸ்பான்ஸ்க்கு இருக்கும். அண்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஆல்சோ யூ ஹவ் டு டூ லாட் ஆஃப் சக்ஸஸ் வரணுங்கிறதையும் விஷ் பண்ணிக்கிறோம். அண்ட் யா, that's it for the interview. So thank you. Thank you.